கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ரோமர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் 3 விதமான விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். ஆமென். எவ்வளவோ ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறவராய் இருந்தாலும் வேத வசன சத்தியத்தின்படி 3 விதமான ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தர ஆயத்தமாயிருக்கிறார். ஒன்று, யாரெல்லாம் நீங்க நன்மை செய்கிறீர்களோ, அதாவது நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறீர்களோ, நான் இவங்களுக்கு எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் அதை அவர்களுக்கு நான் செய்யறது வீணு அப்படின்னு சொல்லி மனதில் சோர்ந்து போகாமல் நீங்க நன்மை செய்தீர்கள் ஆனால் அல்லேலூயா, அவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரா? மகிமையை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன கொடுக்கிறார்? மகிமையை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். அது உங்களுக்கு உண்டாகிற பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தின் மகிமை அப்படின்னு பார்த்தா அது அழிந்து போகிற மகிமை. அல்லேலூயா. ஒருத்தவங்க சொந்த காரு இல்ல வீடு, பணம், பொருள், ஆஸ்தின்னு எது இருந்தாலும் அது மகிமை அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது அழிந்து போகிற மகிமை. அல்லேலூயா. கனம் அப்படின்னா எல்லாரும் என்ன புகழணும், எல்லாரும் என்ன உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே எல்லாரும் என்ன பண்ணல, நேசிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யார் உங்களை கனப்படுத்துகிறார் அப்படின்னா, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் உங்களை மகிமைப்படுத்தி உங்களை கனப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, இந்த உலகத்துல யாராலும் கொடுக்க முடியாத தேவனுடைய சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தையே நான் கொடுக்கிறேன், அதை நான் வைத்து போயிருக்கிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் என்பதை நீங்கள் இந்த நாளிலே அறிய வேண்டும். நன்மை செய்யுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறது மாத்திரம் உங்களுடைய சிந்தையிலும் உங்களுடைய வாழ்க்கையில கிரியையாய் மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.